வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். போலி மருந்து வழக்கு விவகாரம் சுதந்திரமாக நடைபெற வேண்டுமென்றால் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். விவேகானந்தர் பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக இளைஞரணி சார்பாக விவேகானந்தர் கோப்பை மாநில அளவிலான பகலிரவு கிரிக்கெட் போட்டிகள் நடக்க உள்ளதாக பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் குடிபோதையில் காரை ஓட்டி சாலையோரம் இருந்த மீன்கடை மீது மோதி விபத்து ஏற்படுத்திய காரின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கிய பொதுமக்கள் காரில் இருந்த இளைஞர்களை தர்ம அடி கொடுத்த காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முடிந்த சாலையில் தாறு மாறாக சென்ற கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளானது. தொடர்ந்து சாலையில் குத்தாட்டம் போட்டவர்களை போலீசார் மடக்கி பிடித்து அபராதம் விதித்தனர். இனி விரிவான செய்திகள். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் வழக்கமாக உற்சாகத்துடன் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. புத்தாண்டை ஒட்டி மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவில் நடை அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. பின்னர் விநாயகருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதிகாலை முதலே பக்தர்கள் மட்டுமின்றி ஏராளமான சுற்றுலா பயணிகள் முழுமுதற் கடவுளான விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் கோவிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகின்றது. வருடத்தின் முதல் நாள் என்பதால் ஏராளமானோர் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்த சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதேபோல் பல்வேறு கோவில்களிலும் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். போலி மருந்து வழக்கு விவகாரம் சுதந்திரமாக நடைபெற வேண்டுமென்றால் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்த நிர்வாகிகள் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசு பாரதியார் பெயரை போற்றுவதும் மறுபுறம் அவரை களங்கப்படுத்துவதும் மோடி அரசின் வேலையாக உள்ளது. புதுச்சேரி பாரதியார் கிராம வங்கியின் பெயரில் பாரதியார் பெயரை மத்திய அரசு நீக்கியது உள்நோக்கம் கொண்டது என்றார். புதுச்சேரியை ஆளும் பாஜக கூட்டணி அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் 10% வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றப்படவில்லை. அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. எந்த ஒரு புதிய திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை. 2.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவோம் என்று கூறியவர்கள் 2100 பேருக்கு கூட வேலைவாய்ப்பு வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். போலி மருந்து விவகாரத்தில் 26 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் நேரடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் கைது செய்யப்படவில்லை. பாஜக, என்ஆர் காங்கிரஸ் சேர்ந்த முக்கிய அரசியல் புள்ளிகள் கையுண்டு பெற்று இருக்கிறார்கள். முதலமைச்சரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். சபாநாயகர் நேரடியாக சம்பந்தப்பட்டு இருக்கிறார் என்று தெரிவித்தார். போலி மருந்து தயாரிப்புக்கு துணை போனவர்கள் ஆட்சியில் இருக்கும் வரை வழக்கு விசாரணை சுதந்திரமாக நடைபெறாது. இவர்கள் அழுத்தம் கொடுப்பார்கள். வழக்கு விசாரணை சுதந்திரமாக நடைபெற வேண்டுமென்றால் நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் நடக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகிய ஆட்சியாளர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார். போலி மருந்து வழக்கில் பாஜகவினர் சம்பந்தப்பட்டிருந்தால் சிபிஐ வைத்து மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் மூடி மறைக்க பார்க்கிறது. இந்த வழக்கு சிபிஐக்கு அனுப்பி காலதாமதப்படுத்த முயற்சிகள் நடக்கிறது. இந்த வழக்கை முறையாக சிபிஐ விசாரிக்கவில்லை என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றார். புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்ட போலி மருந்து இந்தியா மட்டுமல்ல, இலங்கைக்கும் கடத்தப்பட்டுள்ளது. இது குறித்தும் விசாரணை மேற்கொள்ள வேண்டுமென்று வலியுறுத்திய நாராயணசாமி அவர்கள், புதிய பேருந்து நிலையத்தில் ஊழல் நடைபெற்றது போல அண்ணா திடல் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டத்திலும்
ஊழல் நடந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். விவேகானந்தர் பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக இளைஞரணி சார்பாக விவேகானந்தர் கோப்பை மாநில அளவிலான பகலிரவு கிரிக்கெட் போட்டிகள் நடக்க உள்ளதாக பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக மாநில அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் அவர்கள் ஜனவரி 12ஆம் தேதி சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் விழா தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பாக விவேகானந்தர் கோப்பை மாநில அளவிலான பகலிரவு கிரிக்கெட் போட்டிகள் நடக்கவுள்ளது. அண்ணா திடல் மைதானத்தில் ஜனவரி 8 முதல் 12ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெற உள்ளது. 8 ஓவர் போட்டிகளாக நடைபெறும் இந்த போட்டியில் மாநிலம் முழுவதும் இருந்து இளைஞர்கள் பங்கேற்க உள்ளனர். முதல் பரிசாக 1 லட்சமும், 2ஆம் பரிசாக 50,000மும், 3ஆம் பரிசாக 30,000மும், 4ஆம் பரிசாக 20,000 ரூபாயும், ஒவ்வொரு போட்டிக்கும் மேன் ஆஃப் த மேட்ச் விருது வழங்கப்படும். மேலும் மேன் ஆஃப் த சீரீஸ் உள்ளிட்ட சிறப்பு விருதுகளை வழங்கப்பட உள்ளது. மொத்தம் 4 லட்சம் மதிப்பிலான பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. அனைத்து வீரர்களும் பீட் இந்தியா மற்றும் கேலோ இந்தியா திட்டங்களும் இணைந்த பங்கேற்பு சாதிகளுக்கு உட்பட்டு முன்பதிவு ஜனவரி 1 முதல் ஜனவரி 4 வரை நடைபெறும் என்று தெரிவித்த அவர், போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு ஜனவரி 12ஆம் தேதி நடைபெறும் பரிசளிப்பு விழாவில் பரிசுகளை வழங்க உள்ளார் என்று தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், இளைஞரணி மாநில தலைவர் ஆடலரசன் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் குடிபோதையில் காரை ஓட்டி சாலையோரம் இருந்த மீன்கடை மீது மோதி விபத்து ஏற்படுத்திய காரின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கிய பொதுமக்கள் காரில் இருந்த இளைஞர்களை தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் புதுச்சேரியில் குவிந்தனர். நேற்றிரவு முழுவதும் பல்வேறு கடற்கரை பகுதிகளில் புத்தாண்டை கொண்டாடிய அவர்கள் இன்று காலை வீடு திரும்பினர். இந்த நிலையில் புத்தாண்டை கொண்டாடிவிட்டு இன்று காலை காரில் குடிபோதையில் வந்த இளைஞர்கள் உப்பளம் பகுதியில் சாலை ஓரமிருந்த மீன்கடை மீது மோதி விபத்தை ஏற்படுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் விபத்து ஏற்படுத்திய கார் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியதுடன் காரில் இருந்த இளைஞர்களுக்கு தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்து ஏற்படுத்தியவர்களின் விவரங்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வைத்திக்குப்பத்தில் வீட்டின் அருகே கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்டவர்கள் தட்டி கேட்ட மீனவர் கல்லால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார். குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் மீனவர் செந்தில். நேற்றிரவு புத்தாண்டு கொண்டாட்டம் என்பதால் அதே பகுதியை சேர்ந்த சில இளைஞர்கள் கஞ்சா மற்றும் மதுபோதையில் செந்தின் வீட்டின் அருகே ரகளையில் ஈடுபட்டதாக தெரிகின்றது. இதனை தட்டி கேட்ட மீனவர் செந்திலுக்கும் இளைஞர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் அருகில் கிடந்த கல்லை எடுத்து செந்திலை சரமாரியாக தாக்கினர். இதில் பலத்த காயமடைந்த அவர் இரத்த வெள்ளத்தில் மிதந்தார். இதனையடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் செந்திலை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் குடிபோதையில் மீனவரை கொலை செய்த இளைஞர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் துணைநிலை ஆளுநர் இல்லம் அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து அவர்கள் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மேலும் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என்று உறுதி அளித்ததன் பேரில் அவர்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். இந்த நிலையில் வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். புத்தாண்டின் முதல் நாளிலே மீனவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முடிந்த சாலையில் தாறுமாறாக சென்ற கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளானது. தொடர்ந்து சாலையில் குத்தாட்டம் போட்டவர்களை போலீசார் மடக்கி பிடித்து அபராதம் விதித்தனர். புதுச்சேரியில் சுற்றுலாத்துறை சார்பாக கடற்கரை சாலையில் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி வெளி மாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கொண்டாட்டங்கள் முடிந்த பின்னர் அண்ணா சாலை அருகே சுற்றுலா பயணியின் கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் தாறுமாறாக சென்றது. எதிர்பாராத விதமாக எதிரே வந்த இருசக்கர வாகனம் காரின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற புதுச்சேரியை சேர்ந்த 3 பேரும் பலத்த காயம் ஏற்பட்டது. அப்பகுதியில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதேபோன்று புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து வீட்டுக்கு திரும்பிய அவர்கள் மறைமலை அடிகள் சாலைகள் நின்றபடி சாலை நடுவே நின்று குத்தாட்டம் போட்டு ரகளையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் இளைஞர்களை விரட்டி அடித்தும் மடக்கி பிடித்தும் அபராதங்களை விதித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். போலி மருந்து வழக்கு விவகாரம் சுதந்திரமாக நடைபெற வேண்டுமென்றால் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். விவேகானந்தர் பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக இளைஞரணி சார்பாக விவேகானந்தர் கோப்பை மாநில அளவிலான பகலிரவு கிரிக்கெட் போட்டிகள் நடக்க உள்ளதாக பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் குடிபோதையில் காரை ஓட்டி சாலையோரம் இருந்த மீன்கடை மீது மோதி விபத்து ஏற்படுத்திய காரின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கிய பொதுமக்கள் காரில் இருந்த இளைஞர்களை தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முடிந்த சாலையில் தாறுமாறாக சென்ற கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளானது. தொடர்ந்து சாலையில் குத்தாட்டம் போட்டவர்களை போலீசார் மடக்கி பிடித்து அபராதம் விதித்தனர். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.